ஃபியூ மந்த்ஸா பார்த்தீங்கன்னா, எனக்கு மண்டையில ஒரே ப்ராப்ளம். ஏய் உன் நீங்க நெனைக்கிற ப்ராப்ளம் இல்ல. என்ன ப்ராப்ளம் தெளிவா சொல்றேன். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, எனக்கு டாண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்குன்னு நான் ஆல்ரெடி பழைய வீடியோல சொல்லியிருப்பேன். இந்த ஃபியூ மந்த்ஸா பார்த்தீங்கன்னா, அதிகமா இருந்துச்சு. அதிகமா மீன்ஸ் பார்த்தீங்கன்னா, பியர்ட்ல அ அப்புறம் இங்க இந்த இந்த சைடுல நெறைய இடத்துல வர ஆரம்பிச்சுருச்சு. பேட்ச்சா வந்துச்சு. நான் என்னடா இவ்வளோலாம் இருந்தது இல்லையே! ஆனா, எனக்கு அப்புறம் தான் லேட்டரா நான் ரிசர்ச் பண்ணி பார்த்தப்ப தான் தெரிஞ்சுச்சு. டாண்ட்ரஃப்னால மட்டும் இல்ல, இதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்கு. ஹாட் வாட்டர்னால தான். கரண்ட்டா பார்த்தீங்கன்னா, நான் இப்போ வெளியூர்ல தான் தங்கியிருக்கேன். ஓகே. ஸோ, அதனால அங்க இருக்கிற தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா, போர் வாட்டரு. கொஞ்சம் பயங்கரமா உப்பு கன்டென்ட் இருக்கும். ஸோ, என்னடா அ எப்பயும் போல நான் குளிச்சுட்டேன். ஆனா பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தலையில அந்த ஸ்டெயின்ஸ் மாரி, ரொம்ப அந்த உப்பு படியிற மாரி இருந்துச்சு. ஸோ, இந்த ப்ராப்ளம் நீங்களும் நெறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்ப நான் என்னென்ன வேஸ்லாம் யூஸ் பண்ணி அத இப்ப கம்மி பண்ணியிருக்கேன். நீங்க என்ன மாரிலாம் ட்ரை பண்ணலாம்? இந்த ப்ரிவென்ஷன் என்னலாம் எடுக்கலாம்? அப்படிங்கிறத இந்த வீடியோல நான் தெளிவா சொல்றேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். யூசுவலா இந்த ஹார்ட் வாட்டர், இந்த போர் வாட்டர்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல இந்த போர் போட்டு எடுக்கிறது, இல்லன்னா அந்த கிணத்துலேருந்து எடுப்பாங்க. ஸோ, அந்த மாரி ரிசோர்ஸ்லேருந்து வர்றது. ஜென்ரலா பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம ரெயின் வாட்டர் என்ன ஆகும்னா, கிரவுண்ட்ல விழும்போது, அது ஒவ்வொரு லேயர் ஆஃப் ராக்ஸ வந்து கடந்து போகும். அப்படி போகும்போது என்ன ஆகும்னா, அந்த ராக்ஸ்ல இருக்கிற மினரல்ஸ் வந்து டிசால்வ் ஆகி இந்த தண்ணியோட வந்துரும். அத நம்ம போர் போட்டு எடுக்கும்போது தான், இந்த மாரி ப்ராப்ளம்ஸ் வந்து என்ன சொல்றது? இந்த மாரி மினரல்ஸ் வந்து இந்த தண்ணியோட அப்படியே சேர்ந்து வருது. அதில உங்களுக்கு அந்த ஒரு மாரி சால்ட்டியான டேஸ்ட்டோ, இல்ல அந்த மாரி டேஸ்ட்லாம் உங்களுக்கு தெரியுது. அத நீங்க டேஸ்ட் பண்ணும்போது. இதில பார்த்தீங்கன்னா, யூசுவலா பார்த்தீங்கன்னா, நெறையா மினரல்ஸ் இருக்கும். அப்புறம் நெறையா சாலிட்ஸ் டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் சாலிட்ஸ் டிசால்வ் ஆகிருக்கும். மோஸ்ட்லி இந்த ஹார்ட் வாட்டர்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்ல வந்து ஒண்ணு குளிக்க, இல்லன்னா வந்து டிஷ் வாஷ் பண்ண, ஜென்ரல் கிளீனிங் பர்ப்பஸ்க்கு அந்த மாரியெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ, சில இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த ஹார்ட் வாட்டர் வந்து குடிப்பாங்க. பட் நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, குடிக்கலாம் தப்பில்ல. பட் அதில ஓவரா அந்த டிசால்வ்டு கன்டென்ட் அந்த சாலிட் மினரல்லாம் ரொம்ப அதிகமா இல்லாத தண்ணியா இருந்தா ஓகே பிரச்சனை இல்ல. நீங்க குடிக்கலாம் தாராளமா. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க உங்க வாஷ் பேசின்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த டேப் வாட்டர் யூஸ் பண்ற அந்த வாஷ் பேசின், சிங்க் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதில பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி லேயரா அந்த அப்படியே சால்ட் லேயர் மாரி ஒண்ணு ஃபார்ம் ஆயிருக்கும். அதுவே நீங்க வந்து சோப்பு போட்டு தேய்ச்சா தான் நல்லா போகும். இப்ப யோசிச்சு பாருங்க. நீங்க இந்த தண்ணிய வந்து உங்க தலைக்கு ஊத்தும்போது, இதே மாரி தான். அந்த ட்ரை ஆனதுக்கப்புறம் அது லேயர் மாரி ஹேர்ல ஃபார்ம் ஆயிரும். அது ஒரு மாரி உங்களுக்கு ஃப்ளேக்ஸ் மாரியே கொட்டும். இல்லன்னா வந்து அப்படியே பியர்ட்ல அப்படியே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். உங்களுக்கு மாரி இச்சினஸ்ஸு, சிவியர் கேஸ்ல பார்த்தீங்கன்னா, உங்களோட மீசையில, ஐப்ரோஸ்ல எல்லா இடத்துலயும் வர ஆரம்பிக்கும். அது அப்புறம் ரிமூவ் பண்றது ரொம்ப கஷ்டமா போயிரும். ஓகே. இப்ப இந்த மாரி ப்ராப்ளம் இருக்குன்னா, இதுக்கான மெஷர்ஸ் நான் என்னென்ன யூஸ் பண்ணேன்? ஸோ, நான் எப்படி கண்ட்ரோல் பண்றேன்? அப்படிங்கிறத இப்ப நான் சொல்றேன். ஓகே. இது வந்து என்னென்ன பண்ணலான்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்க வந்து 1 டே விட்டு 1 டே குளிங்க. ஏர் வாஷ் பண்றதுக்கான ஃப்ரீக்வன்சி வந்து நீங்க இன்கிரீஸ் பண்ணுங்க. ஓகே. ஸோ, அந்த மாரி ஒரு வே பண்ணலாம். நான் வந்து இப்போ ஒரு மெத்தட் யூஸ் பண்றேன். என்னன்னா, இப்போ நான் குளிச்சக்கப்புறம் அந்த தண்ணீல குளிச்சக்கப்புறம் ஆர்ஓ வாட்டர் ஒரு பாட்டில் எடுத்துப்பேன். கடைசியா எல்லாம் குளிச்சு முடிச்சக்கப்புறம் ஏர்ல போட்டு கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணிருவேன். அந்த ஆர்ஓ பாட்டில் லாஸ்ட்டா ஊத்துவேன் தலையில. ஆர்ஓ தண்ணி வந்து நீங்க பிடிச்சுக்கோங்க. பிடிச்சிட்டு தலையில ஊத்தி லைட்டா வாஷ் பண்ணிக்கோங்க போதும். அது கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுச்சு எனக்கு. அது மட்டும் இல்லாம இன்னொரு மெத்தட் இருக்கு. என்னதுன்னா, இந்த ஹாட் வாட்டர் ஃபில்டர் அந்த மாரிலாம் வந்து இப்போ ஆன்லைன்ல விக்கிறாங்க. அது கூட நீங்க வாங்கி ட்ரை பண்ணலாம். நான் இப்போ ஒண்ணு ரீசென்ட்டா ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ, அத வாங்கி நான் யூஸ் பண்ணிட்டு, அத பத்தின ரிவ்யூ, அந்த டிடிஎஸ் எல்லாம் மெஷர் பண்ணி உங்களுக்கு அடுத்த வீடியோல சொல்றேன். ஸோ, தட்ஸ் ஆல். இந்த வீடியோல அவ்வளோதான். ஆக்சுவலா தீபாவளினால கொஞ்சம் எல்லாம் இந்த மாசம் ஃபுல்லா பிஸி. ஸோ, இனிமே ரெகுலரா வீடியோஸ் வரும். ஸோ, தேங்க் யூ.